ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான மேரேஜ் ப்ரோமோ வந்திருக்கு. ஆதி வந்து பாரதிக்கு வந்து தாலி கட்டிடுறாங்க வாசுவோட உதவியால். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும். எவ்வளோக்கு பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து ஸ்வேதா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக வந்து நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். அறிவு வந்து சொல்கிறாப்புல, எப்படிமா இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம், என்கிட்ட ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து துரை வராப்புல. என்னம்மா இவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, பின்ன என்ன ஏற்கனவே வந்து இவர்கிட்ட நீங்கள் பேசி வச்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே, இப்போ அதுவா பிரச்சனை, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. பாரதியை வந்து மணமேடையிலேருந்து தூக்கிட்டு போகிறது வந்து சிரமம். ஏன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் மேலே வந்து கை வச்சா சரியாக வராது. நம்ம முதல்ல வந்து ஆதியை வந்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சிடணும் அப்படின்னா, அப்படின்னா வந்து தாலி கட்டுறது யாருன்னு வந்து கேட்க மாட்டாங்களா, அது மாட்டிக்க மாட்டோமா, கல்யாணம் வந்து தெரிஞ்சிடாதா அப்படின்னோன்னா, அதுக்கு தான் துரையை வந்து தாலி கட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே, துரை என்னங்க சொல்கிறீங்க, எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறபடி செய்ய அப்படின்னோடனே, ஏங்க என் மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து பாரதி கழுத்தில் தாலி கட்டினா என் மூஞ்சியை பார்த்தா அவள் ஏற்றுப்பாளா அப்படின்னோடனே, அதுக்கு ஒரு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன் வந்து இங்கே ரிசப்ஷன் ரெடி ஆகிட்டு வந்து ஆதி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாரதியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு சரவணன் வந்து, என்ன ரெண்டு பேரும் வந்து நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, இப்போ வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பாட்டம் எதுவுமே இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, ரெண்டு பேரையும் கை பிடிச்சி வந்து தமிழ் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, வாசலில் வந்து ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க. பாரதியும் வந்து டான்ஸை வந்து ஸ்டேஜில் வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆதியும் டான்ஸ் ஆடுறாங்க சாங்க்கு. பின்னாடி வந்து மைக்கில் வச்சு எல்லோரும் பாட்டு பாடி ஒவ்வொரு பாட்டாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வந்து துரை வந்து மணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து நான் பாரதியை கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு மணிக்கிட்ட வந்து சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, இதெல்லாம் சாத்தியப்படுறதா அப்படின்னோன்னே, நிச்சயமாக சாத்தியப்படும், அதுக்கு உண்டான வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து நான் மணமேடையில் நான் தான் உட்காந்துருப்பேன், அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாரையும் சந்தேகப்படாத லெவலுக்கு அப்பாவையும் சரி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னா, தமிழை வந்து முடிஞ்சளவு மணமேடைக்கு கிட்டக்க ஏற்றாத, ஆனால் அவள் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னோன்னே, சரி நான் முடிஞ்சளவு தவிர்த்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை மட்டும் செஞ்சிங்கன்னா நாளைக்கு எல்லாமே நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ஆதி வந்து வந்துகிட்ருக்கு. டான்ஸ் ஆடி முடித்தோன்னா ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இந்த பக்கம் நவுந்து வர்றாங்க. நவுந்து வந்தோடனே டக்குன்னு வந்து ஆதியை வந்து லைட்டாக அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு வந்து கயிறில் போட்டு சேரில் வந்து கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு துரை வந்து ஆதியோட ட்ரெஸ் மாதிரியே ஒன்று ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிறாப்புல. ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டா போருமா அப்படின்னு ஸ்வேதா கிட்டே கேட்குறேன். அதுக்கு நான் தான் சொல்கிறேன், பாரதிக்கும் சரி உங்களுக்கும் சரி பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மலர் வளைய மாதிரி தலையை வச்சு மறைச்சிக்கிற மாதிரி நான் ஒரு செட்டப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஐயர்கிட்ட. அது முன்னாடியே வச்சுட்டு போனால் தானே என்னை பார்க்க முடியாது, அதுக்கு தான் சொல்கிறேன், இங்கேயே நீ மாட்டிட்டு போயிடு தலையை கவசம் மாதிரி, அப்போ வந்து நிச்சயமாக தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் ஐடியாங்க மேடம், நான் கூட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு துரை வந்து சொன்னோன்னா, நீ முதல்ல மணமேடைக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே, துரை வந்து மணமேடைக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து லைட்டாக வந்து இப்படி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப வந்து கரெக்டாக பாரதியும் பார்க்குறாங்க. பட் ஆனால் பாரதி வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி தெரில, வாசுக்குள்ளே வந்து பாரதிக்குள்ளே வந்து அப்படி பார்க்குற மாதிரியே ஒரு சீன் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மணமேடையில் வந்து உட்காந்துடுறாப்புல நம்ம மணமேடையில் வந்து துரை வந்து உட்காந்துடுறாங்க பாரதி பக்கத்தில். உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து சரவணன் வந்து தெரிஞ்சிருச்சு ஆதி வந்து ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சரவணன் வந்து ஒவ்வொரு இடத்துமா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளில் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து பாரதி கிட்ட சொன்னால் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சரவண மண்டபத்துலேருந்து வெளியில் வந்து ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்லே இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து சரவணனுக்கு விஷயம் தெரியுது, மணமேடையில் வந்து யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சோன்னா, அச்சோ ஒருவேளை வந்து வேறு யாராவது உட்காந்துருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து வேகமாக ஓடி வராங்க மணமேடையை பார்த்து. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் பாரதிக்கு நடுவில் வந்து தமிழ் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் வந்து ஒரு வேளை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து மாஸ்க்கை வந்து மறைச்சிக்கிட்டு துரை வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க.
அதே சமயத்தில் இந்த பக்கம் துரை கையில் வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அது நிச்சயமாக துரையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த ஆல்ரெடி வாசு வந்து துரையை வந்து அடித்து தூக்கி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு வந்து கட்டி போட்ட மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஆதியை எப்படியாவது வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆதி தான் பாரதிக்கு தாலி கட்டுற மாதிரி கொண்டு போவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோமோ வந்திருக்கு.